உங்களுக்கு முன்பதா இருக்கிற என்னுடைய பெயர் ஜூடா பென்னிஹின். நான் ஒசூர் பகுதிகளில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பதாக என்னுடைய பெயர் முருகன். என் தகப்பனார், தாயார், உடன் பிறந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இயேசுவை அறியாத குடும்பத்தில் தான் இருக்கிறார்கள். என் தகப்பனுடைய பெயர் நாகராஜ். எங்க பாட்டியுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது எங்க பாட்டி வீட்டை சுத்தி பாம்பா இருக்குமா. எங்க தகப்பன் பிறந்த உடனே என் தகப்பனுடைய தொட்டில்ல பாம்பு படுத்துக்கொண்டே இருக்கும். எப்பொழுது பாம்பு வீட்டிலேயே இருக்கும் என்று சொல்லி அவருக்கு நாகராஜ் என்று பெயர் வைத்தார். என் தாயார் பேர் அஞ்சம்மா, ஆஞ்சநேயர் பக்தர். என் மூத்த சகோதரி பேர் லக்ஷ்மி, சின்ன சகோதரி பேர் சரஸ்வதி. எங்க அண்ணன் பேர் ஐயப்பன், என் பெயர் முருகன். அல்லேலூயா. முருகனை தான் இப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை. சிறு வயதிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் நெருப்பில் நடக்கணும், ஒவ்வொரு வருஷமும் அழகு குத்தணும், ஒவ்வொரு வருஷமும் செருப்பில்லாமல் மலைகள் மேலே ஏறணும் என்று சொல்லி பிரதிஷ்டையாக்கப்பட்டு பிறந்தவர்கள் என்று சொல்லி எங்க சொந்த ஊரில் இன்றைக்கும் கோயில் இருக்கிறது. போன மாதங்கள் தான் திருவிழா கொண்டாடி நெருப்பில் நடந்தார்கள். இப்படி சொந்த கோயில் இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்து தான் ஸ்கூலுக்கு போகணும் என்று சொல்லி எங்களை எங்கள் தகப்பனாரும் தாயாரும் பக்தியில் வளர்த்தார்கள். அல்லேலூயா. என்னதான் வளர்த்தாலும் 8வது வந்துட்டா ஒண்ணு வருமே. என்னது? திமிரு. 7வது வரைக்கும் அப்பா அம்மா பேச்சு அழகா கேட்பாங்க. 8வது வந்துட்டா ஒரு திமிரு வந்துடும். கடைக்கு போட அப்படின்னா கடைக்கு போறதுக்கு என்ன பெத்த அப்படின்னுடுவான். அல்லேலூயா. அப்போ எனக்கும் 8வதுக்குள்ள நான் போகும்போது நான் இருக்கிறது ஒசூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அநேக நண்பர்கள் தெலுங்கு, கன்னடா, இந்தி, தமிழ் என்று எல்லாருமே கம்பைன் பண்ணிருக்கிற ஒரு இடம் தான் நான் வசிக்கிற ஒரு இடம். எல்லா நண்பர்களோடு கொஞ்சம் கொஞ்சமாய் பழக தொடங்கினவன். கொஞ்சம் கொஞ்சமா சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன். 8வது, 9வது, 10வது இப்படி போக 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 பாவத்துக்கு அடிமைத்தனம் ஆக ஆரம்பிச்சேன். வாயில பாக்கு போடுவேன், கஞ்சாவுக்கு அடிக்க ஆரம்பிச்சேன், போதை ஊசி போட ஆரம்பிப்பேன், கஞ்சாவுக்கு அடிமைத்தனமாக ஆரம்பிச்சேன். இப்படி என் வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் குடிக்கிறதுக்கு எப்பொழுதுமே ஒரு ஸ்தலம், சுடுகாடு. அதுல ஒரு நாள் அடித்திருக்கும் பொழுது ஒரு பிசாசு என்னை தாக்க ஆரம்பித்தது. பிசாசு எனக்குள்ள வந்த உடனே ராத்திரி என் வீட்டில் போய் படுக்க தொடங்கினா. என் வீட்டில் படுத்தா ஒரு பெரிய ஒரு உருவம் எனக்கு முன்பதாக தோன்றிவிடும். எனக்குள்ள பயங்கர பயம். படுத்துக் கொண்டிருந்தா அந்த உருவம் என் பக்கத்தில் படுத்து ஒரு சர்ப்பத்தை போல என்னை பிணைய தொடங்கும். அப்பொழுது பிசாசு என்னை பார்த்து பேச தொடங்குவான். இன்னி கொஞ்ச நாளம்தான் உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு போக போகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ சாக போற. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு பறிக்கப்படும் என்று பிசாசு என்னோடு முகமுகமாய் பேசுவான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரமா செத்துருவோம் போல, சீக்கிரமா நம்முடைய ஜீவன் இருக்காது போல, சரி எப்படியாக சாக போறோம், என்னென்ன இருக்கோ எல்லாமே அனுபவிக்கலாம் என்று சொல்லி பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் அனுபவிக்க ஆரம்பிச்சேன். இன்றைக்கும் நல்ல என் பட்டணத்தில் நான் யார் என்று எனக்கு தெரியும். அந்த பட்டணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் பாவம் செய்ய ஆரம்பிப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாய் திருட தொடங்கி பணத்தை வைத்துக் கொண்டு கஞ்சா வாங்குவேன், கஞ்சாவுக்கு அடிமைத்தனமாக ஆரம்பிப்பேன், போதை ஊசி போடுவேன். என்னுடைய 2 கரத்துல பார்த்தா பச்செல்லாம் குத்திட்டு ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு கொடூர இருதயமாய் வைராக்கியம் உள்ளவனாய் என்னுடைய பயணங்கள் வாழ தொடங்கினது. கஞ்சாவுக்கு அடிமையானபடியால் எனக்கு நடந்த ஒரு கொடுமை என் சிந்தனை பாதிக்க தொடங்கினது. என் சிந்தனைக்குள்ள போராட்டம் வர தொடங்கினது. ராத்திரியான பிசாசு பேசுவான். இன்னைக்கு உன் ஞானத்தை எடுப்பேன் என்று சொன்னா நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின என் லைஃப்ல 0 மார்க் எடுக்க தொடங்கினேன். பிசாசு சொல்லுவா இன்னைக்கு நீ பைத்தியக்காரன் என்று சொல்லுவா. அதே மாதிரி கஞ்சா பிடித்து அடிமையாகி சிந்தனையில பாதிப்பு வர தொடங்கும் பொழுது சூரியனை பார்த்தா சூரியனிடத்தில் 1 மணி நேரம் பேசுவேன், மரத்தை பார்த்தா மரத்திடத்தில் 1 மணி நேரம் பேசுவேன். என்ன தெரியுமா செய்வாங்க? கிளாஸ் ரூம்ல கிளாஸ் டீச்சர் பாடம் எடுக்கும் பொழுது என்னை கயிறுல கட்டி வைப்பாங்க. எல்லாருடைய பார்வையில பைத்தியக்காரன் என்று சொன்னாங்க. எல்லாரும் என்னை பார்த்து என்ன சொன்னாங்க? இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் சிந்தனையில பாதிப்பு வந்து விட்டது, இவனுக்கு மென்டல் பிடித்து விட்டது என்று என்னோடு இருக்கிறவர்கள் எனக்கு வைத்த பெயர் தான் பைத்தியம். அப்ப பிசாசு முகமுகமாய் பேசுவான். அப்ப எனக்குள்ள ஒரு வைராக்கியம், பாவம் பாவம் பாவம்.
என்னென்ன அனுபவிக்க முடியுமோ எல்லாமே அனுபவிக்க தொடங்கினேன். ஒரு வருஷம் வீட்டுக்கு போல, ஸ்கூல்லையே தான் படுப்பேன். ராத்திரி எல்லாம் ஸ்கூலுக்கு வெளியில ஓடுவேன். ராத்திரி ஸ்ட்ரீட் பல்ப் இருந்தா எல்லா பல்பு உடைப்பேன். ராத்திரி ஏதாவது திருடுவேன், அதை விற்பேன், பணத்தை எடுத்துக்கொண்டு கஞ்சா பிடிப்பேன். இப்படிதான் 1 வருடங்கள் வீட்டுக்கு போகாம சுத்தி கொண்டே இருப்பேன். அப்ப நான் 10வது படிக்கும் பொழுது எங்க ஸ்கூல்ல 10th படிச்சா 10 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. காலையில 8 மணிக்கு ஒரு பெந்தைக்கோஸ்த சபை சர்ச்சில் ஒரு கிளாஸ் ரூம்ல கர்த்தரை ஆராதிக்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற ஆராதனை நடக்கும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6 மணிலிருந்து என் நண்பர்களோடு வாலிபால் விளையாடி கொண்டிருப்பேன். யாரும் என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ஆமா. அப்போ ஒரு நாள் நான் கிளாஸ் ரூமுக்கு 10 மணிக்கு போனோம். 7 மணிலிருந்து வாலிபால் விளையாடிட்டே இருக்கிறேன். இப்படி வாலிபால் விளையாடும் பொழுது ஒரு நாள் எங்க சபைக்குள்ள ஒரு வேன் வந்து எல்லாரும் சர்ச்சுக்கு போனாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். நிறைய பொண்ணுங்க சர்ச்சுக்கு போனாங்கன்ட்டு அவங்க பின்னாடி நான் போயிட்டேன். நான் சர்ச்சுக்கு போனது லவ் பண்றதுக்கு நான் போனேன். இன்னைக்கு அவரை லவ் பண்ண வச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்போ உள்ளார போனா ஒரு பெந்தேகோஸ்த சபை ஆவில நிரம்பி அந்நிய பாஷையோட கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. நான் பார்க்கிறேன், நம்ம இடத்துல கொட்டடிச்சு ஆடுறது போல இங்கேயும் மியூசிக் போட்டா கூட ஆடுறாங்களே அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் சபைக்கு எதுக்கு தான் போனேன்? ஆமா, என்ன யாரும் தப்பா நினைக்காதீங்க, சாட்சியை சொல்லுகிறேன். அதுக்கு கர்த்தர் அடிச்சாரு, அடியின் வேதனை நான் வாங்கிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பொண்ணு பேர் என்னன்னா கிருபா. எங்க பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு நாள் ஆராதனை பண்ணும்போது ஒரு பாட்டு பாடுவாரு. என்ன பாட்டு? உன் கிருப வேணுமே, உன் கிருப போதுமே, உன் கிருப. நானும் கிருபா பக்கத்துல போய் கிருப இல்லாம அப்படி என்னவேன். இதே மாதிரிதான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாள் ஆராதனை நடத்தும் பொழுது எல்லா ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி கண்ணை மூட திறக்கவே மாட்டாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? யாராவது நல்ல ஆவில ஆராதிச்சா அவங்க பக்கத்துல போய் அவங்க தலைமையில கை வச்சு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஓடி போய் பின்னாடி போய் உட்கார்ந்துருவேன். எங்க பாஸ்டர் ஆராதனை முடிச்ச உடனே யாராவது சாட்சி சொல்றாங்க முன்னாடி வாங்க அப்படின்னு வாங்க. அப்ப அந்த அம்மா குடுகுடுன்னு ஓடி மைக்க பிடிச்சி ரகடமானா தூடாமா ஹசந்தாடா, நான் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஏசப்பா என் தலைமையில கை வச்சு சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. பின்னாடி உட்கார்ந்து சொல்லுவேன், பாஸ்டர் சொன்னது நானு. அன்னைக்கு சும்மா தீர்க்க தரிசனம் அடிச்சு விட்டேன், இன்னைக்கு தீர்க்க தரிசியாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். இப்படி வாரம் சபையில என்ன, நான் எதுக்காக தான் என் நோக்கம் ஜாலியா இருக்கணும். ஏன்னா சீக்கிரத்தில் சாக போறேன் தானே, அதனால இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிச்சேன். பாஸ்டர் காணிக்க பெட்டி எங்கேயாச்சும் பெட்டி அங்க ஒரு பையில வரும். நாங்க இருந்து கிளாஸ் ரூம், எங்க பக்கத்துல பெஞ்ச், யாரும் நடக்க கூடாது, நாங்க தான் காணிக்கையை எடுக்கணும். எங்கிட்ட பை வரும்போது இப்படி திருப்பும்போது கொஞ்சம் எடுத்து ஜோப்ல போட்டு கொஞ்சம் தந்துருவோம். இப்படி சபையில காணிக்க திருடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு எல்லாத்துக்கும் அடி உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஆமா. இப்போ எங்க பாஸ்டருக்கு ஒரு டவுட். என்ன டவுட்னா, 12 வருஷமா ஆராதனை நடத்துறோம். 12 வருஷமும் வராத இயேசு இந்த 4 வாரம் எப்படி தினமும் வராரு? அப்ப அந்த இயேசுவை நானும் பார்க்கணும் என்று சொல்லி அவர் ஆராதிக்கும் போது கண்ணை திறந்துட்டாரு. இவர் கண்ணு திறந்தது எனக்கு தெரியாது. எல்லாரை போல வழக்கம் போல அந்த அக்கா தலைமையில கை வச்சு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அப்படின்ன உடனே எங்க பாஸ்டர் பலிப்பிடித்து மைக்கெடுத்து ஓங்கி ஒரு அடி விட்டு சபைக்கு வந்த காலை வடிச்சு ஓடிப்படா அப்படின்ட்டாரு. அன்னைக்கு சபைக்கு போறது விட்டுட்டேன், கிருபாவும் போச்சு. ஹல்லேலூயா. இப்ப இதெல்லாம் பார்த்த ஒரு அண்ணா தினமும் என் கிட்ட வந்து, தங்கம் ஏசப்பா நல்லவரா, ஏசப்பா வல்லமை உள்ளவரா, அவர் தான ஞானத்தை தரவரு, அவர் தான பரலோகத்துக்கு வழி. நான் சொன்னேன், எங்க குடும்பத்துல யாரும் இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டது கிடையாது. நான் டைம் பாஸ் பண்றதுக்காக தான் சர்ச்சுக்கு வந்தேன். எனக்கும் இயேசுவுக்கு தொடர்பு இல்லை. தயவு செஞ்சு ஏசப்பா பத்தி சொல்லாதீங்க. அந்த அண்ணா வருவாரு, ஹாய் அப்படின்னா எனக்கு ஒரு எக் பப்ஸ் வாங்கி தருவாரு, பாய் அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் ஜூஸ் வாங்கி தருவார். 2012 வருஷம். அல்லேலூயா. தினமும் வருவாரு மனுஷன், ஏசப்பா பத்தி சொல்லவே மாட்டாரு. பப்சு ஜூஸ் வாங்கி தருவாரு. நீங்களும் பப்சு ஜூஸ் யாருக்காச்சும் வாங்கி தந்து சபைக்கு கொண்டு வந்து பாருங்க, யாருக்கு தெரியும் கர்த்தர் ஊழியக்காரனை கூட மாத்திடுவார். எனக்கு 4 மாசம் எனக்கு சுவிசேஷம் பப்சும் ஜூஸு தான்.
4 மாசம் தினமும் பப்ஸ் ஜூஸ் வாங்கி தந்தவர் சொன்னாரு, தம்பி ஒரே ஒரு மீட்டிங் இருக்கு வரியாப்பா அப்படின்னாரு. நானும் வரேன்ட்டு போவே மாட்டேன். கடைசியில் அந்த அண்ணா சொன்ன, தம்பி கிருபாவும் வரப்பா அப்படின்ன உடனே கண்டிப்பா அந்த மீட்டிங்க்கு வரேன்னு ஓடிட்டேன். அந்த மீட்டிங்கு போனா சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. கரெக்டா மத்தியானம் 11:30 மணிக்கு கூட்டத்துக்குள் போறேன். கூட்டத்துக்குள் போன உடனே ஒரு அக்கா மைக்க பிடிச்சு சொல்றாங்க, நான் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஏசப்பா என் தலைமையில கை வச்சு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. இப்ப எனக்கு ஒரு டவுட், எப்பவுமே நான் தானே கையை வைப்பேன், இன்னைக்கு நான் கையை வைக்கல, லேட்டா தானே வந்தேன். அப்ப எனக்கு ஒரு டவுட், அண்ணா என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவனை கண்டுபிடிச்சு நான் வரேன் அப்படின்ட்டு மத்தியான செஷன்ல பார்க்கிறேன். யாரும் தொடவில்லை, எல்லாரும் மைக்க பிடிச்சு சொல்றாங்க, ஏசப்பாவை நான் முகமுகமாய் பார்த்து, வெள்ளங்கி தரித்தவர் அவர், சிலுவையில எனக்காக தொங்கினவர். ராத்திரி செஷன், ராத்திரில உரைக்கிறார், இயேசு தேவ தூதர்கள் இந்த மைதானத்தில் இறங்கினார்கள், இயேசு கேன்சரை சுகமாக்கினார், இயேசு கட்டியை மறைய வைத்தார், அவர் வெள்ளங்கி தரித்தவர் இந்த மைதானத்தில் உலாவத் தொடங்கினார் என்று பயங்கரமான சாட்சி. 2012 வருஷம் மே மாதம் 25ஆம் தேதி 8:30 மணிக்கு இந்த கூட்டம் முடிவுக்கு வருகிறது. இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, யார் இந்த இயேசு? வெள்ளங்கி தரித்து நடக்கிறார் என்றார்கள், சிங்காசனத்தில் அமர்ந்தேன் என்றார்கள், வியாதி மாறினது, கேன்சர் மறைந்தது, கட்டி மறைந்தது, பிசாசு நுகம் தெரிப்புண்டு ஓடினது என்று இவ்வளவு சாட்சி சொல்றாங்களே, யார் அந்த இயேசு என்று அந்த ஸ்கூல் மொட்டை மாடி 5th பில்டிங் மேல ஏறி 2012ஆம் வருஷம் மே மாதம் 25ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேலாக அந்த தெய்வத்தை பார்த்து நோக்கி கூப்பிட ஆரம்பித்த, யார் மெய்யான தேவன்? எனக்கு மனிதன் சொல்ற தேவன் வேண்டாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசு தெய்வம் என்பார்கள், நாளைக்கு மற்ற மதத்தினர்கள் இவர்கள் தெய்வம் என்பார்கள். எனக்கு மனிதன் காண்பிக்கிற தேவன் எனக்கு வேண்டாம். என்னை படைத்தவர் யார், என்னை உருவாக்கினவர் யார், என்னை சிருஷ்டித்தவர் யார், அவர் எனக்கு வேண்டும் என்று ராத்திரி நேரத்தில் தேவ சன்னிதானத்தில் அழத் தொடங்கின. கிட்டத்தட்ட 12 மணி, 1 மணி, 1:30 மணி ஆகிவிட்டது. அழுது 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 என் இருதயம் குமுறுகிற ஒரு சத்தம். நான் சொன்ன பாத்தீங்களா, ஒவ்வொரு நாள் ஒரு ராத்திரி ஒரு பிசாசு வருவான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பிசாசு தத்ரூபமாய் எனக்கு முன்பதாக தோன்றி சொன்னா, இதுதான் உன்னுடைய கடைசி நாள், நாளைக்கெல்லாம் உன்னுடைய உயிர் இருக்காது. சொன்ன உடனே எனக்கு என்ன நடக்கிறது, என் இதயத்தை யாரோ ஒருவர் பிழிவது போலவும், மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி மூச்சு விட முடியாத பயங்கரமாய் போராட்டத்தில் இருக்கிற, ஒரு பக்கம் நெஞ்சு வலி, இன்னொரு பக்கம் மூச்சு விட முடியவில்லை. எனக்கு தெரிந்து விட்டது, இன்னொரு 2 நிமிடத்தில் சாக போறேன், இன்னொரு 2 நிமிடத்தில் என் ஜீவன் என்னை விட்டு போக போகிறது. தெய்வம் இல்லையா இந்த உலகத்தில் என்று சொல்லி நான் நேராய் 5th பில்டிங்ல இருந்து அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்குள்ள ஒரு சிந்தனை வருகிறது, இனி சாக பொரிய, தெய்வம் இல்லாமல் சாக பொரிய, இந்த வலி தாங்க முடியாமல் நான் என்ன தெரியுமா செய்தேன், 5th பில்டிங் மேலே இருந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று அந்த 5th பில்டிங் மேலே ஏறி வலி தாங்க முடியாமல் தற்கொலை செய்ய வேண்டும் என்று குதிக்க போகும் பொழுது வானங்கள் திறக்கப்பட்டு வெளிச்ச ரூபமாய் ஒருவர் வந்து என்னை பார்த்து சொன்னார், நானே மெய்யான தேவன், உனக்காய் சிலுவை சுமந்த இயேசு நானே என்கிற ஒரு கம்பீர சத்தம். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமான தெய்வம் நினைக்கிறீங்களா? நீங்கள் சேவிக்கிற ஆண்டவர் ஒரு அற்பமான தெய்வம் என்று நினைக்கிறீங்களா? நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பே தள்ளாடுகிறவர், தேடுகிறவனுக்கு கண்டடைகிறவர், நோக்கி பார்க்கிறவனுக்கு பிரகாசம் அடைகிறவர், வியாதிகளை மறைய வைக்கிறவர், பிசாசு நுகங்களை தெரிப்புண்டு ஓட வைக்கிறவர். இந்த சத்தத்தை கேட்டவுடனே பின்புறத்தில் விழ தொடங்கின. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் என்னால எழ முடியவில்லை. அவருடைய சத்தம் காதை ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்பது உண்மைதான். ஆனா முதல் இந்த சத்தத்தை கேட்கிற உலக நாடுகள் அதிரத்தக்கதாய் ஒரு பயங்கரமான சத்தம், உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரையும் நடுக்கத்தோடு பயத்தோடு கீழே விழ தொடங்குற. கண்ணை திறக்கணும் என்ற ஆசை திறக்க முடியல, கையை ஊன்றி எழுந்திருக்கணும் என்ற ஆசை எழ முடியல. என்னை பார்த்து நானே சொல்றேன், நீ செத்து போயிட்ட அப்படின்ற. 3 மணி நேரம் கழிச்சு எழுந்திருந்தா மறுபடியும் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, உனக்கா என் ஜீவனை கொடுத்து நான் உன்னை மீட்டெடுத்த, எனக்கு நீ வேணும் என் ஊழியத்தை செய்ய. அப்ப அவரை பார்த்து சொன்ன, எனக்காக நீ ஜீவனை கொடுத்தது உண்மை என்றால் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உமக்காக வாழுவேன்.
இயேசுவை ஏற்றுக்கொண்டு முதலாக பிசாசின் வல்லமை என்னை விட்டு ஓடினது, பாவ உணர்வு என்னை விட்டு ஓடினது. புதிய சிருஷ்டியை கர்த்தர் மாற்றி நேரா வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்து சொல்ற, அம்மா இயேசுதாமா மெய்யான தேவன். முதலடி தொடப்படி. அப்பா கிட்ட சொல்றேன், அண்ணா அக்கா கிட்ட சொல்றேன், இல்லை வீட்டில் பைபிள் வாசிக்கணும் என்ற ஆசை. பைபிள் வாசிச்சா எங்கள் அம்மா கிழிச்சு போடுவாங்க, எங்கள் அம்மா தூக்கி நெருப்பில் தூக்கி போட்டுருவாங்க. நான் எப்படி தெரியுமா பைபிள் வாசிப்பேன்? எல்லாரும் தூங்கின பின்பது நைட்டு 12 மணி ஆச்சுன்னா பெட்ஷீட்டை மூடி பைபிளை திறந்து டார்ச் லைட் அடித்து பைபிள் படிப்பேன். சபைக்கு போகணும் என்ற ஆசை. சபைக்கு போவதற்கு ஃபேஸ் வாஷ் பண்ணா என் தாயார் லாக் பண்ணி விடுவார்கள். அதே மாரி சபைக்கு நான் உள்ள போய் ஆராதித்தார் என் தாயார் தகப்பான் பெரம்பை வைத்துக் கொண்டு வெளியே நின்று கொண்டிருப்பார்கள். ஆமீன் போட்டு முடிச்ச உடனே வெளியே வந்தா பெரம்பை வைத்துக் கொண்டு தெருவாய் அடித்துக் கொண்டு போவார்கள். என் கைகள் எல்லாம் காயமா இருக்கும். ஒவ்வொரு ஆராதனையிலையும் எனக்கு சூடு வைப்பார்கள். ஒவ்வொரு ஆராதனையும் தெருவாய் பெரம்பை அடிப்பார்கள். நான் சபைக்கு போனா அன்னைக்கு வீட்டுக்கு போக கூடாது, வீட்டுக்கு வெளியே தான் நிக்கணும். அதே மீறி வீட்டுக்கு போயிட்டா 2 கையும் கட்டி ஒரு பாத்திரத்தில் வரமிளகா எடுத்து நெருப்பு வைப்பார்கள். அந்த மிளகாவின் நெருப்பு பட்டவுடனே புகை வரும். அந்த புகை மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் ஏற்படும். என் தாயார் சொல்லுவார்கள், அடுத்த வாரம் சபைக்கு போனா இதே நிலைமை. ஆனா தேவ கிருபையில இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறினதே இல்லை. அல்லேலூயா. எங்க அம்மா சொன்னாங்க, ஏசுதா வேணும்னா எங்க கூட பேசாத. ஒரு வருஷம் என் வீட்டில் யார் கூடி பேசாம அனாதை போல் இருந்தேன். மறு வருஷம் ஆன உடனே எங்க தாயார் சொன்னார்கள், ஒவ்வொரு வருஷம் மாலைப்படுவலை, இந்த வருஷம் நீ மாலைப்படணும். நான் சொன்ன, என்னை விடுதலையாக்கினவர் இயேசு, என்னை தேடி வந்தவர் இயேசு, என்னை சுகமாக்கினவர் இயேசு, அவருக்காக மாத்திரம் தான் வாழுவேன். சொன்ன உடனே சொந்தம் எல்லாம் அழைத்து கொண்டு என்னை எல்லாருக்கும் முன்னாடி திட்டினார்கள். ஒரு ஷார்ட்ஸ் டி-ஷர்ட் போட்டிருக்கிற எல்லா சொந்தக்காரங்க மாமா எல்லாம் என்னை பெரம்பல அடித்தார்கள். எங்க அம்மா கடைசியா சொன்னாங்க, நான் உன்னை பிள்ளையாய் பெற்றிருக்கிறது நான் துக்கப்படுகிறேன். நீ இப்படி என்று தெரிந்திருந்தா உன்னை சின்ன வயதை கொன்று விட்டிருப்பேன். ஒன்று செய், மாலை போட்டா வீட்டில் இரு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போ. எனக்கு வயது 17 வயசு. வீட்டை விட்டு நான் வரும்பொழுது ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டி-ஷர்ட் கிழிஞ்சிருக்கு. எங்க தூங்குவது என்று தெரியல, எங்க படுப்பது என்று தெரியல. நேரா ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்ல முழங்கால் படிட்டு சொல்லுகிற, யார் என்னை கைவிட்டாலும், எனக்கு சாப்பாடு இல்லாமல் அனாதை போல தெருக்களை நின்றாலும், 2012 மே மாதம் 26ஆம் தேதி அதிகாலையில் சொன்னேனே, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உமக்காக வாழுவேன். இன்றைக்கும் சொல்லுகிற, என் தாய் வெறுத்தாலும் தகப்பன் மறந்தாலும் எனக்கு நீங்க போதும். எப்படி படுப்பேன்? பிச்சைக்கார நடுவில் படுத்திருப்பேன். போலீஸ் வந்து லத்தியில் அடிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ரயில்வே ஸ்டேஷன், பிளாட்ஃபார்ம், பஸ் ஸ்டாண்ட் என்று தெருக்கொள்ள படுத்திருப்பேன். என்னுடைய படுக்கை எப்படி தெரியுமா? பஸ் ஸ்டாண்டு மேம்பாலத்து கீழே 4 குச்சியை வைத்து சிமெண்ட் பைய கிழிச்சு தார்பாய போல மூடிக்கொண்டு அதில் தான் படுத்திருப்பேன். என் நிலைமை என்ன தெரியுமா? ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் டைம் அன்றைக்கு சபைக்கு போகணும் என்ற ஆசை. சபை உள்ள காலை வச்சா எல்லாரும் சொன்னாங்க, இங்க பிச்சைக்காரனுக்கு உள்ள அனுமதி கிடையாது, நீ வெளியே நில்லை என்று. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன வெளியில நிப்பாட்டினாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பாடு பிரியாணி சாப்பிடலாம் என்று தட்டை வாங்கினா பிச்சைக்காரனுக்கு எல்லாம் பிரியாணி கிடையாது என்று எனக்கு ஒரு மிக்சர் பாக்கெட் தந்தார்கள். 27 நாட்கள் எனக்கு சாப்பாடு அந்த மிக்சர் பாக்கெட் தான். அதிகமா சாப்பிடணும் என்ற ஆசை, ஆனா அதிகமா சாப்பிட்டா நாளைக்கு இருக்காது என்று காலையில மத்தியானம் ராத்திரி என்று ஒவ்வொரு பிடியாய் சாப்பிட்டு 27 நாட்கள் எனக்கு சாப்பாடு மிக்சர் தான். எப்படி தெரியுமா நான் வாழுவேன்? சரி, ஒசூல இருக்கிற பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணா 200 ரூபாய், வீட்டில் இருக்கிற செப்டிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணா 100 ரூபாய், வீட்டுக்கு வெளியில் இருக்க புல்லெல்லாம் கொத்தி விட்டா 50 ரூபாய். இந்த செப்டிக் டேங்க் பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணி தான் காலையில எழுந்த உடனே அந்த இடத்துல போய் பேக மாட்டிக்கிட்டு நேரா போய் பப்ளிக் டாய்லெட் முகத்தை கழுவி நேரா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 6 வருடங்கள் பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணினவன் நான். 6 வருடங்கள் நடு ரோட்ல படுத்தவன் நான். 6 வருடங்கள் சாப்பாடு இல்லாமல் அலைந்தவன் நான். என்ன தெரியுமா செய்வேன்?
கூளை வாங்கி கொண்டு போக எனக்கு 30 ரூபாய் இருந்தா போதும். காலையில கூளை வாங்கி கொண்டு மத்தியான சாப்பாடு காலேஜ்ல எல்லாரும் விதவிதமாய் சாப்பிடுவார்கள். எனக்கு எல்லாரும் முன்னாடி கூழுதான் எனக்கு சாப்பாடு. எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க என்று யாருக்கும் தெரியாம மரத்து கீழே போய் கூளை நான் பாக்கெட்ல வச்சுட்டு இருப்பேன். அது கூளை நான் அண்ணாந்து குடிப்பேன். எல்லாரும் விதவிதமான டிரெஸ், எல்லாரும் விதவிதமான சாப்பாடு. ஆனால் 6 வருடங்கள் நடு ரோட்ல தான் படுப்பேன். 6 வருடங்கள் பஸ் ஸ்டாண்ட்ல தான் தூங்கினேன். 6 வருடங்கள் அந்த 10 ரூபாய் கூலினால தான் என் வயிற்றை நிரப்பினேன். ஆனால் 6 வருடங்கள் என்ன தெரியுமா செய்த? வனாந்திரத்துக்குள்ளாக நடந்து போய் முழங்கால் படிட்டு அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே இன்னைக்கு எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் என்று சொல்றாங்க, இன்னைக்கு எல்லாரும் என்ன அநாதை என்றார்கள், இன்னைக்கு எல்லாரும் பப்ளிக் டாய்லெட்டை கழுவுகிற ஒரு குட்டி பையன் என்று சொல்றாங்க. ஆனா இந்த பேர் எனக்கு வேணாம். நான் எப்படியாவது தேவனுடைய ஊழியக்காரனாய் வர வேண்டும் என்று 6 வருடங்கள் போராடி ஜெபிக்க தொடங்கினேன். காலேஜ் முடிச்சேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்க கர்த்தர் கிருபை தந்தார். கேம்பஸ்ல செலக்ட் ஆன. பெங்களூர்ல ஒரு பெரிய கம்பெனியில கர்த்தர் என்ன சேர்க்கப்பட்டார். கை நிறைய சம்பளம். என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொண்டது. என் குடும்பத்துக்கு பணத்தை கொடுக்க தொடங்கினேன். என் குடும்பம் கனம் அடைந்தது. அப்ப ஆண்டவர் சொன்னார், உன்னை விடுதலையாக்கினது, உன்னை தெரிந்து கொண்டது நீ சம்பாத்தியம் செய்து சுகமாய் வாழுவதற்கல்ல, என்னுடைய ஜீவனுள்ள ஊழியத்தை செய்வதற்காக தானே நான் உன்னை தேடி வந்தேன். இப்ப அந்த வேலையை தூக்கி போட்டு ஒரு அறைக்குள்ள போய் கதவை அடைத்துக் கொண்டு ஜெபிக்க தொடங்குறேன். ஆண்டவரே எனக்கு பேக்ரவுண்ட் இல்ல ஆண்டவரே, நான் பைபிள் காலேஜ் படிச்சது இல்ல ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா பாஸ்டர் கிடையாது, எனக்கு கிறிஸ்தவனா யார் என்று தெரியாது, ஊழியம் எப்படி செய்யணும் என்று தெரியாது, எப்படி ஆராதிக்க தொடங்கணும், எப்படி பிரசங்கிக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி ட்ரெஸ் அணியணும், எப்படி பாஸ்டர் முன்னாடி நிக்கணும், எப்படி சபையில நிக்கணும், ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே. பைபிள் காலேஜ் கூட நான் போல, என்ன நடத்துகிறவர் யாரும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு ஆசை, ஊழியம் யாரு வேணுமாச்சும் செய்யலாம். ஆனா எனக்கு ஒரு ஆசை, எதுக்கு என்ன தேடி வந்தீங்க, எதுக்கு என்ன தெரிந்து கொண்டீங்க, எதற்கு என்ன ஊழியம் செய்ய அழைத்தீங்க, நான் யாருன்னு எனக்கு தெரியணும். நீங்க வர வரைக்கும் அந்த அறையில கதறி அழுவேன். நீங்க இல்லாம சாப்பிட மாட்டேன், நீங்க இல்லாம தூங்க மாட்டேன், நீங்க இல்லாம கதவை திறக்க மாட்டேன், நீங்க இல்லாம கதவை திறந்து வெளியே கூட போக மாட்டேன் என்று ஒரு அறையில கதவை அடைத்துக் கொண்டு சாப்பாடு இல்லாம மனிதனை பார்க்காம போனை தொடாம ஒரு அறையில எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஒரு நாள் நானும் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தானே வந்துருவாரு. ஒரு நாள் அழுது புலம்பி அள்ளும் பகலும் புசியாமல், தேவன் நீ நான் உம்மை பார்க்க வேண்டும், என்னை குறித்து ஒரு வெளிப்பாடு வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு நாள் காத்திருக்கிறேன். இயேசு வரவில்லை. நான் சொன்னேன், ஜனங்களை 3ஆவது நாள் ஆசீர்வதிச்சிரு, 3 நாள் இருப்பேன். 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமல், எந்த மனிதனையும் பாராமல், அங்க இருக்கிற தண்ணீரை மாத்திரம் குடித்து அங்கே அந்த ரூம்ல இருந்தேன். 3ஆவது நாள் இரவு இயேசு வருவார் என்று பெரிய சந்தோஷம், வரவில்லை. சொன்ன 7ஆம் நாள்ல மோசைக்கு மேகத்தின் மூலமாய் பேசினவர் 7 நாள் இருப்பேன்ப்பா. 7 நாள் அள்ளும் பகலும் புசியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற 7ஆம் நாள் இரவு இயேசு வருவார், வரவில்லை. சொன்ன தானியேலுக்கு 21 நாளுக்கு வெளிப்பட்டவர் 21 நாள் இருப்பேன், வரல. 40 நாள் இருப்பேன், வரல. 50 நாள் இருப்பேன், வரல. 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 ஆச்சு, 90 ஆச்சு, 97 நாள் அள்ளும் பகலும் புசியாமல், எந்த மனிதனையும் பாராமல், சரீரத்தில் பலவீனத்தோடு, ஜன்னலை திறக்கவில்லை, என் டோரை திறக்கவில்லை, போன் எடுத்து அம்மா நல்லா இருக்கிறீங்களா கேட்கவில்லை. 97 நாள் அள்ளும் பகலும் புசியாமல், எந்த மனிதனையும் பாராமல் அழுது கொண்டு ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே 97 நாள் ஜபத்துக்கு பதில் இல்லையே. நாளைக்கு எப்படி மைக்கப்படுச்சு அவர் ஜபத்தை கேட்கிறவர், அவர் கண்ணீரை துடைப்பவர், எப்படி என்னால் பிரசங்கிக்க முடியும்? என் வாழ்க்கையிலே பதில் இல்லையே என்று அழுது துக்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது 97ஆம் நாள் ராத்திரி அன்றைக்கு என் அறையில வெளிச்சமாய் சர்வ வல்லமையுள்ளவர் உதயமானார். வெளிச்சமாய் வந்தவர் என்னை பார்த்து கேட்டார், நீ விரும்புறதை என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன். எனக்கு ஆசை, என்ன ஆசைன்னா மரித்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பணும், முடவனை நடக்க வைக்கணும், ஆதி அப்போஸ்தலர் செய்த ஊழியத்தை செய்யணும். வர மேல் ஆசை, வரங்கள் வேணும் என்று சொல்ல துணியும் பொழுது ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர்.
என் சத்தத்தை பிடித்த ஆவியானவர் என் இருதயத்தில் ஒரு உணர்வை தருகிறாரு. அந்த வெளிச்சத்தை பார்த்து நீ வரங்களை கேட்காத, நீ ஆத்துமாக்களை கேளு. இப்ப அந்த வெளிச்சத்தை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவரே எனக்கு வரங்களோ வல்லமையோ, எனக்கு சுகமோ மேன்மையோ, எனக்கு நல்ல கோட்டு சுட்டு போட்டு பிரசங்கிக்கிற பிரசங்கமோ, இல்ல பந்தாவா கார்ல இறங்கி வருகிற பிரசங்கமோ, இல்ல மேன்மையோ கனமோ பணமோ, இது எனக்கு வேண்டாம். எனக்கு 1 கோடி ஆத்துமாக்கள் வேண்டும். நான் ஒரு நாள் மரிப்பது உண்மை, நான் மரணத்தை சந்திப்பது உண்மை, ஒரு நாள் இயேசுவுக்கு முன்பதாக நிற்பது உண்மை. அப்ப நான் சொல்லணும், நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தின் பிரதிபலனாய் 1 கோடி ஆத்துமாக்கள். நீங்க சொல்லணும், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியனே என் ராஜ்யத்தில் பிரவேசி. எனக்கு தேவை வரமோ வல்லமையோ பணமோ சுகமோ வேண்டாம், எனக்கு 1 கோடி ஆத்துமாக்கள். வெளிச்சத்தின் மூலமாய் கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டு தரிசனங்களை காண்பித்து, அந்த வெளிச்சத்தில் ஒரு கரம் என் சிரசின் மேல ஆண்டவர் வச்சு சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ கால் மிதிக்காத தேசங்கள் இருக்காது, உன் நாமத்தை உச்சரிக்காத நாவுகள் இருக்காது, நான் தேசத்தில் உன்னை பயன்படுத்துவேன் என்று 2018ஆம் வருடத்தில் என்னை தேசங்களுக்குள் அனுப்பினவர் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து தேவ ஊழியத்தை செய்து வர தேவன் கிருபை தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சொல்லட்டுமா? ஜெபிக்கிறவர் இல்லை, தாங்கிறவர் இல்லை, என்கரேஜ் பண்றவங்க இல்லை, ரெக்கமெண்ட் பண்ணுகிறவர்கள் இல்லை, ஆலோசனை தருகிறவர்கள் இல்லை, இங்கே ஊழியத்துக்கு போக என்று சொல்லுகிறவர்கள் இல்லை. தேவ கிருபையில சாட்சியாய் நான் சொல்லுகிறேன், நாளும் அவடி இயேசு விடுவிக்கிறார். அந்த தேவ மனிதருக்கு முன்பதாக அங்கே பிரசங்கித்தேன். போன மாதங்கள்ல அந்த கார்த்திக் கமலி அவருடைய சபையில பெர்க்மேன்ஸ் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பிதாக்களுக்கு முன்பதாக பிரசங்கிக்கிற யோசித்து பார்த்தா திறமை இருக்கா, தாளந்து இருக்கா, ரெக்கமெண்ட் இருக்கா, ஞானம் இருக்கா? பைபிள் காலேஜுக்கு போக முடியாத, பணம் இல்லாத அனாதை என்று சொல்லி பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணி சாதாரண மனிதனாய் இருக்கிற என்னையும் ஒரு தெய்வம் மகிமைப்படுத்தினது உண்மை என்றால், சபையே உன்னையும் ஒரு தெய்வம் சீக்கிரமாய் மகிமைப்படுத்துவார். அக்காலத்திலே எவர்களை அழைத்தேனோ, எவர்களை முன்குறித்தேனோ அவர்களை அழைத்திருக்கிறேன், எவர்களை அழைத்தேனோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறேன், எவர்களை நீதிமானாக்கினேனோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு தேவன் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்?